தேசிய விருது பெற்ற படத்தில் சிவகார்த்திகேயனை நடிக்க வைக்க மறுத்த பிரபல இயக்குனர். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களுக்கு இணையாக வளர்ந்து வருபவர்கள் சிவகார்த்திகேயன். இவரது நடிப்பில் அடுத்து மோகன்ராஜா இயக்கத்தில் வேலைக்காரன் என்ற படம் வெளியாக இருக்கிறது. தமிழக அரசு வெளியிட்ட விருது பட்டியலில் 2012ஆம் ஆண்டில் வந்த வழக்கு எண் 18/9 படத்திற்கு சிறந்த படம், சிறந்த இயக்குனருக்கான விருது கிடைத்துள்ளது. விருது குறித்து பேசிய இயக்குனர் பாலாஜி சக்திவேல், இப்படத்தின் நடிகர்கள் தேர்வுக்கு நடிகர் சிவகார்த்திகேயனும் வந்தார். அப்போது அவர் பிரபல தொலைக்காட்சியில் காமெடி நிகழ்ச்சி நடத்தி வந்தார். என்னுடைய படக்கதைக்கு மிகவும் சீரியஸான நபர் வேண்டும் என்பதால் அதே தொலைக்காட்சியில் இருந்து வந்த ஸ்ரீயை தேர்ந்தெடுத்தேன். தனக்கு கிடைத்த விருதை தன்னுடைய படக்குழுவினருக்கு சமர்ப்பிப்பதாக தெரிவித்துள்ளார். ஹிந்தியில் டப் செய்யப்பட்டு வெளியான தெரி. விஜயின் தெரி படம் ஹிந்தியில் டப் செய்யப்பட்டு யூடியூபில் வெளியாகி இருந்தது. படம் வெளியான முதல் நாளே 20 லட்சம் பேர் பார்த்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் 4 நாட்களில் 87 லட்சத்திற்கும் அதிகமான ரசிகர்கள் பார்த்திருக்கின்றனர். அதோடு படத்தை வட இந்தியர்கள் பலரும் கமெண்ட்களில் பாராட்டி இருந்தனர். இந்த நிலையில் ஹிந்தி தொலைக்காட்சியில் ஒன்றில் ஒளிபரப்பப்பட்ட இப்படத்தை 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் பார்த்துள்ளதாக தகவல்கள் வந்துள்ளது. ஒரு டப்பிங் படத்திற்கு வட இந்தியாவில் இத்தனை வரவேற்பு கிடைத்திருப்பது விஜய் ரசிகர்களை குஷிப்படுத்தி இருக்கிறது. விவேகம் கொண்டாட்டம் ஆரம்பமானது. அஜித்திற்காக ஒரு ரசிகர் செய்த காரியம். தல அஜித்தின் படங்கள் என்றாலே எப்போதுமே ஸ்பெஷல் தான். அதிலும் விவேகம் படம் ரசிகர்களின் எக்கச்சக்க எதிர்பார்ப்பில் இருக்கிறது. அஜித்தின் மாஸ் லுக், பட காட்சிகள், பாடல்கள் என படக்குழு வேற லெவலில் படைத்து அஜித்தின் மாஸ் லுக், படக்காட்சிகள், பாடல்கள் என படக்குழு வேற லெவலில் படத்தை தயார் செய்துள்ளனர். இந்த நிலையில் விவேகம் படத்தின் அஜித் நடந்து வருவது போல் ஒரு காட்சி டீசரில் இருந்தது. தற்போது அந்த காட்சியை போல ஒரு ரசிகர் அஜித்தின் சிலையை உருவாக்கியுள்ளார். அந்த புகைப்படம் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. தல மற்றும் தளபதி பற்றி உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.